ஹாய் வெல்கம் டு காலேவோ. ஸோ இந்த எபிசோடில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்கி யூசர்லேருந்து அந்த நம்பரோட சம் ஆஃப் த டிஜிட்ஸை வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இப்போ 123 அப்படின்னு ஒரு நம்பர் தராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 123ல் 1 + 2 + 3 ஸோ 6 வரும், ரைட்டா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஜிட்டையும் எடுத்து அதை ஆட் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், யூசர்ட்ட வந்து இன்புட் வாங்கணும், ரைட்டா? அதுக்கு என்னங்கிற அந்த நம்பரை டிக்ளேர் பண்ணணும். ஸோ இன்ட் n அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியாச்சு. இதோட சேர்த்து நம்மளுக்கு சம் ஆஃப் த டிஜிட்ஸ் வேணும். ஸோ அப்போ அந்த சம்முங்கிறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும் இல்லையா? ஸோ இன்ட் சம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இந்த சம்மு வந்து இனிஷியலாக 0வாக இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு வேல்யூஸுமே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன, அந்த என்னங்கிறதுக்கு இன்புட்டை யூசர்லேருந்து வாங்குகிறோம். ஸோ பிரிண்ட்டை ஃபர்ஸ்ட் கொடுக்குறேன், என்டர் n போதும். ஓகே, ஸோ அடுத்து ஸ்கேன்அப் கொடுக்குறோம். ஸ்கேன்அப்பில் இன்டீஜர் தான் இன்புட் வாங்க போகிறோம். ஸோ ஃபார்மேட் டு ஸ்பெசிஃபையர் வந்து %d கொடுக்குறோம். ஓகே, எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம்? n அப்படிங்கிற அந்த வேரியபிளோட மெமரி அட்ரஸ்க்கு போய் அந்த இடத்துல கொடுக்குற இன்புட்டை ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இன்புட் வாங்கியாச்சு n-க்கு. இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், நம்ம வந்து இந்த n-ஓட சம் ஆஃப் த டிஜிட்ஸை கண்டுபிடிக்கணும், ரைட்டா? ஸோ சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எத்தனை டிஜிட் இருக்கணும் தெரியணும். ஆர் இன்னொரு மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் இருக்குது. ஸோ இப்போ இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் பற்றி நம்ம பண்ணிக்கலாம். எப்படி நம்ம வந்து ஈவன் நம்பராக இல்லை ஆட் நம்பராக கண்டுபிடிக்கிறதுக்கு மாடிலோ 2 அப்படின்னு யூஸ் பண்ணோம், ரைட்டா? ஸோ ஒரு நம்பர் மாடிலோ 2 போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வர ரிமைண்டர் 0 இருந்துச்சுன்னா அது ஒரு ஈவன் நம்பர், 1 இருந்துச்சுன்னா ஆட் நம்பர்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இங்கேயும் ஒரு கான்செப்டை அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு கான்செப்ட் அப்ளை பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து எந்த நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த நம்பரோட ஃபர்ஸ்ட் யூனிட் டிஜிட்டை ஆட் பண்ணணும். அடுத்து 10 டிஜிட், அது 100 டிஜிட், இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிட்டே போகணும், ரைட்டா? ஸோ எந்த நம்பராக இருந்தாலும் அதை வந்து மாடியூலோ 10 போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ ஏதாவது ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். 123 பார்த்தோம்ல, அந்த நம்பரே எடுத்துக்கலாம். இப்போ 123 இருக்குது, அதுக்கு மாடியூலோ 10 போடுறோம். மாடியூலோ 10 போட்டால் என்ன அர்த்தம், அதை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். டிவைட் பண்ணால் வர்ற ரிமைண்டர் என்ன, அதுதான் வந்து மாடியூலோ, ரைட்டா? ஸோ 123 இருக்குது, இதை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்போ என்ன நடக்கும், 10 × 12 வந்து 120, ரிமைண்டர் 3 வருது. சரி, ஓகே, இந்த எக்ஸாம்பிள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ 123க்கு நம்மளுக்கு வந்து மாடியூலோ 10 போட்டோன்னா ஆன்சர் 3 வருது. ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்போ வேறு ஒரு நம்பர் எடுக்கலாம். லெட் அஸ் சே 46. இப்போ 46க்கு நம்ம வந்து 10ஆல் டிவைட் பண்ணுறோம். 43 மாடியூலோ 10 போடுறோம். ஸோ 46 ஓகே, 46 டிவைடட் பை 10 போட்டால் வர ரிமைண்டர் என்ன, 10 × 4 வந்து 40, ரிமைண்டர் 6. ஸோ அதுக்கு ஆன்சர் 6 வருது. இதே மாதிரி எந்த எக்ஸாம்பிள்லாம் எடுத்துக்கலாம். இதில் என்ன காமனாக இருக்குன்னா, நம்ம மாடியூலோ 10 போட்டால் வர்ற நம்பர் வந்து யூனிட் டிஜிட்டாக இருக்குது, பார்த்தீங்களா? ஸோ 123க்கு ஆன்சர் 3 வந்துச்சு, 46க்கு ஆன்சர் 6 வந்துச்சு. இதே மாதிரி நம்ம எந்த நம்பர் எடுத்தாலும் மாடியூலோ 10 போட்டால் வர்ற வேல்யூ வந்து அதோட யூனிட் டிஜிட்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி கான்செப்ட். இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸை கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இப்போ இந்த 123 எடுத்துக்கிறோம். நம்ம வந்து மாடியூலோ 3 போட்டோம், ஆன்சர் கிடச்சிச்சு 3. இதை இந்த சம்முங்கிறதுல ஆட் பண்ணிப்போம். ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு இப்போ 123ல் இருக்க இந்த 3ஐ வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணணும், அதை விட்டுட்டு அதுக்கு அடுத்து மீதி இருக்க 12லேருந்து 2 ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணணும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த 3ஐ இக்னோர் பண்ணிடு, அதை வந்து கன்சிடர் பண்ணாதன்னு சொன்னோம் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணுறோம், இதை 10ஆல் டிவைட் பண்ணிப்போம். ஸோ 123 டிவைடட் பை 10 போடுறோம். அப்போ என்ன வரும், 12 கிடைக்கும், ரைட்டா? 10 × 12 தான் வந்து 120, ரிமைண்டர் 3 வந்து ரிமைண்டர் ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ அதை 10ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா வர்ற வேல்யூ வந்து 12. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ இந்த 12க்கு திருப்பி மாடியூலோ 10 போடுறோம். அப்போ என்ன கிடைக்கும், யூனிட் டிஜிட். இதோட யூனிட் டிஜிட் என்ன, 2. ஏற்கனவே 3 இருக்குது, இப்போ ஒரு 2 ஆட் பண்ணால் 5. திருப்பி என்ன பண்ணணும், இந்த 12ஐ 10ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். 10 1 is 10, ரிமைண்டர் 2. அந்த 2வை தான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஏற்கனவே 3 ஆட் பண்ணியாச்சு, 2 ஆட் பண்ணியாச்சு. டோட்டல் சம்மில் வந்து 5ங்கிற வேல்யூ இருக்குது. ஓகே, இப்போ 1 இருக்குது. 1க்கு என்ன பண்ணுறோம், மாடியூலோ 10 திருப்பியும் போடுறோம். 1 மாடியூலோ 10 வந்து 10 × 0 0, ரிமைண்டர் 1ன்னு கிடைக்கும், ரைட்டா? ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் 1 என்ன பண்ணுவோம், திருப்பி இந்த சம்மில் ஆட் பண்ணுவோம், 6 ஆயிரும். இப்போ திருப்பி என்ன பண்ணுவோம், இப்போ வேல்யூ வந்து 1 இருக்குது, 1 டிவைடட் பை 10 போடுறோம். 1 டிவைடட் பை 10 போட்டால் கோஷியன்ட் வந்து 0ன்னு சொல்லிட்டு வரும்.
இதே மாதிரி எந்த நம்பர் எடுத்தாலும் நம்மளுக்கு 0 வர்ற வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். மாடியூலோ 10 போடுவோம், வர ரிமைண்டரை சம்மில் ஆட் பண்ணுவோம், அந்த நம்பரை டிவைடட் பை 10 போடுறோம். திருப்பி அடுத்தது மாடியூலோ 10 போடுறோம், வர ரிமைண்டரை சம்மில் ஆட் பண்ணுறோம், அந்த நம்பரை 10ஆல் டிவைட் பண்ணுறோம். இப்போ அந்த நம்பர் வந்து 10ஆல் டிவைட் பண்ணிட்டே வரும்ல, எப்போ அந்த நம்பர் வந்து 0 ஆகுதோ அப்போ நம்ம வந்து இந்த ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடும். ஸோ இதை திருப்பி திருப்பி பண்ணிக்கிட்டே இருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் தான் லூப். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி பண்ண போகிறோம். என்னது, இந்த நம்பர் வந்து 0 ஆகிற வரைக்கும், அது வந்து கிரேட்டர் தேன் 0, ஒரு பாசிட்டிவ் நம்பராக 0க்கு பெரிய நம்பராக இருக்கிற வரைக்கும் நம்ம டிவைட் பண்ணிக்கிட்டே இதே ப்ராசஸை கன்டினியூ பண்ணலாம். அது எப்போ 0 ஆகுதோ அப்போ இந்த ப்ராசஸை நம்ம வந்து நிப்பாட்டிடணும், ரைட்டா? ஸோ அதுக்குனால நம்ம ஒரு கண்டிஷன் பேஸ்னால வைல் லூப்பை யூஸ் பண்ணுறோம். ஸோ வைல் நமக்கு கொடுத்துருக்க கிவன் நம்பர் n. ஸோ அந்த n வந்து கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிற வரைக்கும் இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிறோம். ஓகே, என்ன ப்ராசஸ்? நம்மளுக்கு சம் இஸ் ஈக்குவல் டு ஏற்கனவே இருக்க வேல்யூ ஆஃப் சம் ப்ளஸ் எதை ஆட் பண்ணணும், இந்த n மாடியூலோ 10 போட்டால் வர்ற ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணுறோம். ஓகே, ஸோ ஒரு நம்பர் இருக்குது, அது 10ஆல் டிவைட் பண்ணால் வர ரிமைண்டர், அதுதான் சம் ஆஃப் த டிஜிட். ஸோ அதை வந்து ஆட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், இந்த n அப்படிங்கிற அந்த நம்பரை வந்து நம்ம 10ஆல் டிவைட் பண்ணி திருப்பி nலேயே வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அன்டில் நம்மளோட n வந்து 0 ஆகிற வரைக்கும். ஸோ இப்போ 0 ஆயிடுச்சுன்னா நம்மளோட சம்மில் எந்த வேல்யூ ஸ்டோர் ஆகிருக்கோ அதுதான் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ். இந்த கேஸில் 6 ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ இந்த கேஸில் ஆன்சர் வந்து நம்மளுக்கு 6ஆக வரும். ஸோ இப்போ printf என்ன கொடுக்குறோம், சம் ஆஃப் த டிஜிட்ஸ் கொடுக்குமா, சம் ஆஃப் த டிஜிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். ஒரு %d வெளியில் வந்து sum அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு இன்புட் கேட்கும், அந்த இன்புட்டை கொடுக்குறோம். என்டர் n 1 2 3, ஆன்சர் வந்து 6ன்னு வந்துச்சு. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஸோ ஒரு இன்டீஜர் நம்ம இன்புட்டாக வாங்குகிறோம், வாங்கி அதில் இருக்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் டிஜிட்டையும் நம்ம வந்து சம்முங்கிறதுல ஆட் பண்ணி அதை வந்து கடைசியில் பிரிண்ட் பண்ணுறோம். அதுக்கு யூஸ் பண்ணுற அந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் தான் இது. ஸோ இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட் மாடியூலோ 10 போட்டால் அந்த யூனிட் டிஜிட் கிடைக்குங்கிறது தான் அந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இது தெரிஞ்சால் இந்த கொஸ்டினை நம்ம லூப் வச்சு ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் த டிஜிட்ஸ்க்கான ப்ரோக்ராம். ஸோ இப்போ இந்த சம் ஆஃப் த டிஜிட்ஸையே கொஞ்சம் சேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதுதான் வந்து ஆம்ஸ்ட்ராங் நம்பர். அதை தான் வந்து நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங் நம்பர்னால் என்ன, அதை வந்து எப்படி நம்ம வந்து இந்த கான்செப்டை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் கோடியோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த எபிசோட் ஆஃப் சி ப்ரோக்ராமிங் சீரீஸில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென், பாய்.